நம்முடைய ஞானகுரு அவர்கள் ஈஸ்வர பட்டரிடம் பெற்ற அனுபவங்களை எத்தனையோ வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது வட இந்தியாவில் நடந்த சமாச்சாரம். என்றால் அப்பொழுது குருநாதர் உடனுடன் கூட இருக்கின்றார். நாங்கள் இருவரும் ஒரு சமயம் ஒரு இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுதுதான் திடீரென்று குருநாதர் சுட்டி காண்பிக்கின்றார். பார், இந்த கூனி நடந்து போவதை பார் என்று. அவன் முதுகு வளைந்திருக்கின்றது, ஆனாலும் அவனுடைய சந்தர்ப்பத்தை இப்பொழுது பார் என்கின்றார். இவன் வெகு காலமாக இப்படி கூணிக்கொண்டே செல்ல கொண்டிருக்கின்றான். காரணம், சிறு பிள்ளையிலேயே அவனுக்கு அப்படி ஏற்பட்டு விட்டது. அதிலிருந்து வளர்ச்சியாகி அவனை அது நிமிர விடாமல் இந்த நிலையிலேயே கொண்டு செல்கின்றது. அவன் குனிந்து கொண்டே போகின்றான். இருந்தாலும் இன்று அவனுடைய சந்தர்ப்பம், நீயும் நானும் அவனை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பமாக கிடைத்தது. அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது. இப்பொழுது பார், நீ உற்றுப்பார் என்று சொல்லுகின்றார் குருநாதர். என்ன சாமி அதிர்ஷ்டம்? அவன் வேதனைப்பட்டு கொண்டல்லவா போகின்றான் என்றேன் நான். அவன் முதுகு தண்டிலே இங்கிருந்து உன் கண்ணிலிருந்து நீ அலைகளை பாய்ச்சிடா என்கின்றார் என்னிடம். குருநாதரும் அவனை பார்க்கின்றார். திடீரென்று பார்த்தால் அவனுக்கு அங்கே முதுகிலே ஒரு அரிப்பு ஆகின்றது. அரிப்பு ஆனவுடனே அவன் என்ன செய்கின்றான்? அவனால் தாங்க முடியவில்லை. அங்கே ஒரு தூணிலே போய் சாய்ந்து கொண்டு முதுகை வைத்து தேய் என்று தேய்க்கின்றான். தேய்த்ததும் பார்த்தால் நெடுநெடு என்று நிமிர்ந்து விட்டான். ஏனென்றால் இந்த உணர்வு குருநாதர் சொன்ன முறைப்படி ஒரு பரிச்சாந்தரமாக யாம் பார்க்கப்படும் பொழுது, குறிப்பாக அந்த முதுகுத்தண்டிலே பார்த்தவுடனே அவனுக்கு அரிப்பு ஏற்படுகின்றது. அதை தாங்க முடியவில்லை என்றுதான் தூணிலே போய் தேய்க்கின்றான். அவன் தேய்ப்பதை பார்த்து அருகில் இருப்பது ஏனப்பா இப்படி என்று கேட்கின்றார்கள். இல்லைங்க, என்னால் இந்த அரிப்பை தாங்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு தூணிலே சொரிந்து கொள்கின்றான். நெடு என்று நிமிர்ந்து விட்டான். இது நடந்த நிகழ்ச்சி, அவருடைய சந்தர்ப்பம். ஏனென்றால் இது எல்லாம் குருநாதர் சொன்ன முறைப்படி அவனை உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை அவன் பெற வேண்டும் என்று அந்த உணர்வோடு பார்க்கப்படும் பொழுது, முதுகுத்தண்டிலே அரிப்பு கொடுக்கப்படும் பொழுது இது புறநிலைகளிலிருந்து இவ்வாறு தாக்கப்படுகின்றது. குருநாதர் விளக்கம் சொல்லுகின்றார். உன் பார்வை அவன் மீது பட்டதும் அரிப்பாகி உடனே தேய்க்க ஆரம்பிக்கின்றான். அப்படியே அந்த பிடிப்பு விடுகின்றது என்று என்னிடம் உணர்த்துகின்றார். அவன் சிறு குழந்தையாக இருக்கும்போது அச்சென்று ஒரு சந்தர்ப்பம் தும்முகின்றான். 2 நரம்பு பிடித்து கொண்டது. அதுதான் முதுகை வளைய விடாதபடி செய்தது. நிமிர்ந்தால் அவனுக்கு வலிக்கின்றது. இப்படியே அந்த குழந்தை பருவத்திலிருந்து அவன் வளர்த்து யாருமே ஒன்றும் செய்யாதனால் அவன் முதுகுத்தண்டு இப்படியே இறுகி போய்விட்டது. ஆனால் அவன் சந்தர்ப்பம் இப்பொழுது அரிப்பு ஏற்படும் பொழுது இந்த உணர்வுகள், இந்த வேகம், இந்த வாடிய உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. அவனுடைய பிடிப்பு அகன்றது, முதுகு நேராகிவிட்டது. இருந்தாலும் இதையெல்லாம் அவனிடம் நாங்கள் இருவருமே சொல்லவில்லை, அப்படி சென்று விட்டோம். குருநாதர் யாம் இப்படி இருவருமே சேர்ந்து சுற்றி வரப்படும் பொழுது சந்தர்ப்பங்கள் சில பேருக்கு இப்படித்தான் ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்லதாகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நிமிடமும் ஞானிகள் காட்டிய உணர்வு கொண்டு அந்த வலுவை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எண்ணியது எதுவோ அதைத்தான் நமது உயிர் உருவாக்குகின்றது. குழந்தைகள், அதாவது சிறு குழந்தைகள், அவர்களுக்கு இது போன்ற குறைகள் ஏற்பட்டால் உடனே நாம் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை யாம் இப்பொழுது பாய்ச்சியது போல் நீங்களும் பாய்ச்சி பழகுதல் வேண்டும். அதாவது சில குழந்தைகளுக்கு ஊனக்குறைவோ, சிந்தனை இல்லாதோ, மூளை வளர்ச்சியோ இல்லாமல் இருக்கும். ஆனால் மேலே சொன்ன மாதிரி குருநாதர் காட்டிய வழியை எண்ணி அந்த மகரிஷி அருள்சக்தியை நமக்குள் வளர்த்து கொண்ட பின் அவர்களை உற்று பார்த்து நாம் அவர்களுக்கு அந்த அருள்சக்திகளை பாய்ச்சிதல் வேண்டும். ஏனென்றால் நம்மில் கருவாக உண்டானதால் அந்த குழந்தைகள் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வினை கூட்டி, எங்கள் குழந்தை மகரிஷிகளின் அருள் உணர்வுகள் பெற வேண்டும், அதனுடைய சிந்தனைகள் அங்கே வளர்ச்சி பெற வேண்டும், ஞானத்தின் தன்மையாக குழந்தை
அது வளர வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை நாம் வலுவாக்கிடல் வேண்டும். வலுவாக்கி இந்த சக்திகளை குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நொடியும் நாம் பாய்ச்ச வேண்டும். எப்பொழுதெல்லாம் செய்யலாம் என்றால், உணவு கொடுக்கும் பொழுது இதுபோன்று செய்யலாம். அந்த குழந்தை தலையை வாரும் பொழுது இவ்வாறு செய்யலாம். அதற்கு நாம் சில வேலைகள் செய்யும் பொழுதெல்லாம் அந்த மகிழ்ச்சி உணர்வை எடுத்து நாம் பாய்ச்சி இந்த உணர்வை ஊட்டிடல் வேண்டும். இதை போன்று எண்ணும் பொழுது இந்த உணர்வுகள் குழந்தைக்குள் பாயப்பட்டு அதே சமயத்தில் நமக்குள் மனவள பெற செய்வதும், நாம் பாய்ச்சும் அந்த உயர்ந்த சக்தி குழந்தையின் மேல் படரப்படும் பொழுது குழந்தைகளும் நலமாகின்றது. அத்தகைய சந்தர்ப்பத்தை இது உருவாக்கும். ஏனென்றால் இவ்வாறு எண்ணிய உணர்வுகள் தான் அது செயல்படும் பொழுது கடவுளாகின்றது. குருநாதர் எனக்கு காட்டிய நிலைகளைத்தான், அனுபவ ரீதியாக பெற்றதைத்தான் உங்களுக்கும் வாக்காக பதிவு செய்து, இதையே நீங்கள் நினைவு கொண்டு வந்து இதுபோன்று பாய்ச்சி பழகினால் அந்த மகிழ்ச்சி அருள் உணர்வுகளால் எத்தகைய தீமையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும், உடல் நலம் பெற முடியும், மனபலம் பெற முடியும், மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் மகிழ்ந்து வாழ முடியும். ஆக ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் அந்த அருள் உணர்வுகளை பெறும்பொழுது நிச்சயம் இந்த வாழ்க்கையை நாம் அந்த ஞானி காட்டிய வழியிலே சென்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து இந்த உடலுக்கு பின் நிச்சயம் பிறவில்லா நிலை அடைய முடியும். ஆக அத்தகைய சக்தி வாய்ந்த ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வைத்தான் உங்களுக்கு வாக்காக பதிவு செய்து அதை பயன்படுத்தக்கூடிய முறைகளையும், அதனால் இந்த உடலுக்கு பின் அடைய வேண்டிய எல்லைகளையும் உங்களுக்கு தெளிவாக்கி கொண்டிருக்கின்றது என்று இதெல்லாம் என் குருவிடம் நான் பெற்ற அனுபவங்கள் என்று குரு நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த நுண்ணிய அலைகளை கவர்ந்து சக்தி வாய்ந்த அலைகளாக நாம் ஒவ்வொருவருமே செயல்பட முடியும் என்பதை குருநாதர் தெரியப்படுத்துகின்றார்கள்.